ஹலோ வாங்க பிகினர்ஸ். நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து என்னென்ன நோட்ஸ் எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு அதில் எழுதி வைக்கலான்ட்டு இப்போது நான் அந்த டைரியை எடுத்துக்கிட்டேன். நான் இங்கே கிளாஸ் எப்படி எடுக்கிறோனோ அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். அதனால் எல்லோரும் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் டெய்லரிங் கிளாஸில் எழுதிட்டு வகுப்பு ஒன்று எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை பாருங்கள், நம்பர் 1 போட்டு நம்ம 2 துணியும் இணைக்கிறது தான் பேர் தையல் அப்படின்ட்டு நான் சொல்ல நீங்கள் வந்து எழுதிக்கங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தியரி மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன். முதல்ல வந்து தியரியை கற்றுக்கோங்க. 2 துணியை இணைப்பது தையல். நெக்ஸ்ட்டு தைப்பதுனா ஷூயிங் மிஷின், ஊசியின் மூலம் தைப்பது, அதோட செயலை குறிப்பது தான் வந்து தைப்பது, அதோட அர்த்தம். அடுத்தது ஈஸ் அலவன்ஸ்னால் என்னென்னா, நம்ம உடம்பு அளவுக்கு மேல் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு தான் ஈஸ் அலவன்ஸ்னு பேர். ஏன்னா நம்ம வந்துட்டு குண்டாயிட்டோம், அப்போது நம்மளுக்கு பிரிக்கிற மாதிரி துணி இருந்தால் தான் நல்லது. அதை நான் இப்போ இந்த ப்ளவுஸில் காட்டுற பாருங்க. இப்போது இந்த ப்ளவுஸில் இந்த 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்கள். இதற்கு பார்த்திங்களா, நம்ம தையலை தாண்டி 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள். 3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமும் 1 இன்ச்சு விடணும். இது பேர் வந்து ஈஸ் அலவன்ஸு. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸு. சீம் அலவன்ஸ்னால் ஒருத்தவங்களோட மார்பு சுற்றளவு 36 வச்சுக்கோங்க. அப்போனா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். எக்ஸ்ட்ரா விட்டால் 40 இன்ச்சு. 40 இன்ச்சுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணணும். இப்போது ஒரு பில்லோ கவர் இருக்குது, இல்லை சரி நம்ம உடம்பே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்மளோட அளவை வந்து அப்படியே போட்டால் எப்படி போட முடியாது. அதனால் 4 இன்ச்சு லூஸ் வச்சு கட் பண்ணாதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அது பேர் தான் வந்துட்டு சீம் அலவன்ஸ். வெளிப்பகுதியில் எக்ஸ்ட்ரா பிரித்து விடுறதுக்கு எல்லாத்துக்கும். அடுத்தது வந்துட்டு நூல். நம்ம நூல் வந்து ஸ்பேட் நூல் தான் வாங்கணும். ஊசி வந்து எம்மிங் ஊசி, மெலிசாக இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த ஊசி வாங்கிக்கணும். நேச்சஸ்னால் என்னென்னு அர்த்தம்னா, ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணுறது, கட்டிங்லாம் போடும் போது அங்கங்கே நம்ம மார்க் பண்ணுறது. இது வந்து பிரின்சஸ் கட்டுன்றதுனால இதுக்கு வந்துட்டு அவ்வளோவா நம்ம நேச்சஸ் இருக்காது. அதனால் சென்டர் பாயிண்ட் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் நம்ம ஊசி எடுத்து சென்டர் பாயிண்ட்டு குத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி அக்கலில் வந்துட்டு இந்த பாருங்கள், அக்கலில் வந்துட்டு இந்த மாதிரி அறுக்காத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி அறுக்காத்து போட்டுக்கணும். அந்த அறுக்காத்தை தான் நம்ம வந்து சென்டராக ஜாயின் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு நீடில் மார்க். அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைப்போம் இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்துட்டு நீடில் மார்க்கு பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட்டுக்கு அவ்வளோ நீடில் மார்க்கு தேவைப்படாது. இப்போது பிகினர்ஸ் இருந்தால் கூட பேக் டாட்லாம் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் கூட நம்ம 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு உயரத்துக்கு நீடில் மார்க்கு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது வகுப்பு 2ன்னு எழுதிக்கங்க. நான் வந்து இங்கே எப்படி சொல்லித்தரேனோ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். அதனால் இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 மாதம் ஃபீஸே 20,000 வாங்குகிறேன். இப்போ ஆன்லைனில் இப்படி சொல்லித்தரதுனால நீங்கள் வந்து ஈஸியாக நல்லா கற்றுக்குன்னு பயன்பெறலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து வகுப்பு 2 பேசிக் கிளாஸஸ்ஸு. ஹேண்ட் ஸ்டிச்சஸ், அதாவது எம்மிங் நம்ம பண்ணுறோம்ல ப்ளவுஸில், அது பேர் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சஸ். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் எம்மிங் பண்ணுவோம் நம்ம. அப்படியே நான் எம்மிங் கிளாஸ் கூட போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கூட செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஊக்கு கட்டுறது. இந்த பாருங்கள், ஹை கட்டுவது, ஊக்கு தைப்பது, ஃபால்ஸ் எம்மிங்கு. ஃபால்ஸ் தைக்கிறது கூட நான் வந்து ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து மிஷின், அதாவது இப்போ பெடல் மிஷின் இல்லை, இப்போ எல்லாமே பவர் மிஷின் தான் இருக்குது. ஆனாலும் வந்து பெடல் மிதிக்கிறது எப்படின்ட்டு நீங்கள் கற்றுக்குன்னு நான் காட்டன் துணியெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி காட்டன் துணியை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த டிசைனு இந்த மாதிரி புள்ளியாக அங்கங்கே கிராஸாக வச்சுட்டு கோலம் போடுற மாதிரி அப்படி வச்சுட்டு தையல் வந்து இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு இப்படி கிராஸாக. அடுத்தது இந்த மாதிரி ரவுண்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லீவ் ஏற்றத்துக்கு அதுக்கெல்லாம் உதவும். இந்த எஸ் டிசைன் வந்து நெக்கு தைக்கிறதுக்கெல்லாம் உதவும். இந்த நேர்கோடு தையல் வந்துட்டு நமக்கு போர் அடிக்கிறதுக்கு, ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவும். நீங்கள் வந்து மிஷினில் கற்றுக்கிறதுக்கு, தையல் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு இந்த தையலை தான் நீங்கள் வந்து பேசிக்காக கற்றுக்கணும். அப்புறம் இது வந்து பேக் டாட்டு.
இடுப்பாடு வந்து நான் இப்போ காட்டினேன் இல்லைங்களா பேக் டாட்டு, இந்த மாதிரி இது வந்து சுடிதார் பேக் டாட்டு. இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா பேக் டாட் எப்படி பிடிக்கிறது, ஷேப் எப்படி பிடிக்கிறது, அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதிக்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு வகுப்பு 3ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நமக்கு என்னென்ன பொருள் தேவை, நேற்று வந்து நூல் அது எல்லாமே சொன்னோம். இப்போது ஃபுல்லாக நான் வந்துட்டு பேர்லேயே எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸ், நம்ம கேன்வாஷில் அயன் பண்ணணும்னா அயன் பாக்ஸ் வேணும். அடுத்தது பேட்டர்ன் ஷீட்டு, நேற்று காட்டினேன் இல்லைங்களா பேட்டர்னு, அந்த கிளாத்து அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நம்ம. அடுத்தது மார்க்கரு, அப்புறமா லாங் ஸ்கேல், ஷார்ட் ஸ்கேல், நேற்று நான் போட்டிருந்த வீடியோவில் எல்லாமே வரும். பேர் மட்டும் நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். ஆம்கோல், பென் ஸ்கேல், நீடில், எம்மிங் ஊசி, புக்கு 2, மிஷின் நீடில், ஓவர்லாக் ஊசி, பாபின், கேஸ், ட்ரிம்மர் கட்டர், கத்திரிக்கோல். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் இந்த மாதிரி ஷூயிங் கிளாஸ்லாம் கற்றுக்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. நான் அது பிரகாரம் தான், ஏன்னா என்கிட்ட கற்றுக்குறவங்க எல்லாம் பிகினர்ஸாக தான் இருக்கீங்க, அதனால் இதெல்லாம் தெரியணும். அதனால் நீங்கள் வந்துட்டு நான் சொல்லித்தரதை எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ச் டேப்பு, அப்புறம் பாபின், ஸ்டாப்லர் கூட நம்ம பில் புக்கு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு யார் யார் எந்தெந்த துணி தராங்களோ அதில் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்போ அந்த ப்ளவுஸ் தான் சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒயிட் பென்சிலு, பென்னு, கட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பேப்பரை வச்சு வந்து நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் துணியில் பண்ணணும். த்ரெட் கட்டரு, இதுதான் வந்து நூல் கட்டரு. அடுத்தது ட்ராயிங், நீங்கள் போட்டு நெக்கெல்லாம் ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கணும். முதல்ல ரவுண்ட் நெக்கு, அப்புறம் பா நெக்கு, அந்த மாதிரி என்னென்ன நெக் இருக்கோ நான் அந்த நெக்கெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வகுப்பு 4 எழுதிக்கோங்க. அளவுகள், மெஷர்மெண்ட், இன்ச்சு டேப்பு, அதாவது நம்ம டேப் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த டேப்பை எடுத்துக்கணும். ஒரு பக்கம் இருக்கிறது இன்ச்சு, ஒரு பக்கம் இருக்கிறது சென்டிமீட்டர். கிளாத்தில் வந்து நம்ம சென்டிமீட்டரில் தான் அளப்போம். அது நம்ம எடுக்கும் போது நம்ம எடுக்கிறோன்னா இன்ச்சு கணக்கில் தான் எடுப்போம். துணி வாங்கும் போது தான் வந்து சென்டிமீட்டரில் வாங்குவோம். அது அளவு எடுக்கிறதையும் நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். வகுப்பு 5 போட்டுக்கின்னு விளக்கம். உயரம், அதாவது நீளம் அகலம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த நீள அளவுகள். கிராஸ்னால் கிராஸ் கட்டிங் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் உதவும். சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் சுற்றளவு. டாப்போட உயரம், மார்பு சுற்றளவு, காலுக்கு பேண்ட்டுக்கு வந்து கால் சுற்றளவு, இதெல்லாம் எப்படி நம்ம அளவு எடுக்கணுன்றதை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு உடம்ப அளவு எடுக்கணும். அடுத்தது வகுப்பு 5 எழுதிக்கோங்க. மெஷர்மெண்ட்டு, அளவு எடுப்பது எப்படி, அது எழுதிக்கோங்க. ப்ளவுஸ்க்கு பேண்ட் உயரம், டாப்பு, சுடிதார் உயரம், ஃப்ராக்கு, கட்டிங் எல்லாமே நம்ம வந்து அதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்ட்டு. கை உயரம், கை உயரில்